நடை நீயே விடை சூடாக்கிடு நரம்பே. ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜேசிடி டேலண்ட் அண்ட் சீரிஸ் 2035. இந்த எபிசோடில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம காலேஜில் இருக்க ஒரு வெர்சடைல் பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அவங்க யாரும் நம்ம தெரிஞ்சுக்கலாமா? ஹாய், உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். என் பேர் ஜோஷுவா. நான் வந்து ஈரோட்லேருந்து வரேன். நான் இங்கே காலேஜ் படிக்கிறது வந்து ஜேசிடி காலேஜ் இசிஆர் பேட்ச். நான் வந்து ஸ்கூல் வந்து ஈரோட்டில் கார்மல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படித்தேன். உங்களுக்கு எதுலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமா? நான் அத்லெட்டிக்ஸில் நான் ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேயர். அத்லெட்டிக்ஸ் நிறையா இது பண்ணியிருக்கேன் அண்ட் நிறையா ஸ்டேட்டுக்கும் போய் நிறையா ஸ்டேட் இது லெவலும் விளையாண்டுருக்கேன். பட் செலக்ட் ஆக முடியல. ஸ்கூல் டைம்லேருந்து நான் அத்லெட்டிக்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். அத்லெட்டிக்ஸில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன், அதை பற்றி சொல்லுங்கள். அத்லெட்டிக்ஸில் எனக்கு வந்து ஸ்கூல் சீனியர் ஒருத்தர் இருப்பார். நான் வந்து அப்போது சம்வாட் நைன்த்து அப்படி அந்த ஸ்டேஜில் இருப்பேன். அப்போ வந்து அவர் அத்லெட்டிக்ஸ் ஒரு டோர்னமெண்ட் எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு. அப்போ வந்து அதில் நான் அவர் அத்லெட்டிக் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவரோட அந்த அந்த ஆட்டிடியூடு, அவரோட அந்த டேலண்ட் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன். அவர் தான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன். இந்த அத்லெட்டிக்ஸில் சேர்கிறதுக்கு அவர் தான் எனக்கு மெயின் இன்ஸ்பிரேஷன். ஜென்ரலாக அத்லெட்டிக்ஸ்னாலே நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ண ஒரு 2 சில ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி தான் சொல்லுங்கள். வலி தான். அத்லெட்டிக்ஸ்னாலே நிறையா அடிப்படணும், நிறையா வலி வரும், நிறையா காயம், நிறைய இன்ஜுரி ஆகிருக்கு. எனக்கு கால்லாம் இங்கே ஆங்கிள்லாம் ட்விஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. நான் ஓடவே எனக்கு ட்விஸ்ட்டாக இருக்குது ஃபுல்லாக. அதாவது எனக்கு வந்து இங்கே ஸ்கூலில் எப்படி ரோல் கொடுப்பாங்கன்னா 100 மீட்டர்ஸ், ஃபஸ்ட் 100 மீட்டர்ஸ், அப்புறம் 200 மீட்டர், அப்புறம் 4x100, 4x400. எனக்கு அந்த மாதிரி தான் லெவல். எல்லாருக்குமே அப்படி கொடுக்க மாட்டாங்க. எனக்கு அந்த மாதிரி லெவல் தான் கொடுப்பாங்க. தொடர்ந்து ஓடணும். ஃபஸ்ட்டே எனக்கு வந்து 100 மீட்டர்ஸ் முடிஞ்சிச்சுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ்லேயே 200 ஓடணும். அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா 15 மினிட்ஸ் பிரேக் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கண்டினியூவாக இது வரைக்கும் வந்ததில்லை. ஒரு சில இடத்துல மட்டும் கண்டினியூ வந்திருக்கு. அந்த மாதிரி சமயத்தில் மட்டும் எனக்கு ஆங்கிள் ட்விஸ்ட் ஆகிறது, நிறைய இன்ஜுரிஸ் வரும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். நம்ம வந்து அதில் வந்து நம்ம ப்ராக்டிஸ் இல்லாமல் எந்த ஒரு இதையும் பண்ண முடியாது. அத்லெட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் நமக்கு டேலண்ட் மட்டும் பத்தாது, இன்ட்ரெஸ்ட்டும் பத்தாது. அதில் ஹார்ட் ஒர்க்கும் வேணும். ப்ராக்டிஸ் ஃபுல்லாக மெயினாக ஃபோக்கஸ் இருக்கணும், ரெஸ்ட்டும் இருக்கணும், பாடிக்கு ரெஸ்ட்டும் இருக்கணும். ப்ராக்டிஸ் எடுக்கிறங்கிறதுக்காக எடுக்கக்கூடாது. அதில் வந்து நம்ம ஏதாவது பண்ணணும். நம்ம வந்து இப்போ அதை விட்ரேல் அவங்க ஃபுல்லாக நம்மளை வந்து தாட்டி விட்டாலும் நம்ம அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரும். அந்த மாதிரி நம்ம வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா ஈஸியாக நம்ம ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி நான் நிறையா பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய இன்ஜுரி இருக்குது. கிட்டத்தட்ட இங்கேருந்து தலை வரைக்கும் எனக்கு இன்ஜுரி இருக்குது. பட் நான் ஓடிட்டே தான் இருப்பேன். அத்லெட்டிக்ஸில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத விட அதை நான் ஒரு ஃபன்னான கேம் எடுத்தேன். இவ்வளோ பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. எங்களோட அத்லெட்டிக்ஸ் கரியரில் உங்களோட அச்சீவ்மெண்ட் அதில் என்ன? அத்லெட்டிக்ஸ் கரியரில் அச்சீவ்மெண்ட் எனக்கு வந்து லாக்டவுன் டைம்லேருந்து எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. பட் உள்ளே நான் போனது வந்து 9th 10th அந்த மாதிரி தான். அந்த மாதிரி டைமில் வந்து கொரோனா பீரியட் அப்போ தான் முடிஞ்சுது. ஸோ வந்து எல்லாருமே டோர்னமெண்ட்டில் இது பண்ண மாட்டாங்க. உள்ளே என்ன தான் ப்ராக்டிஸ் எடுத்தாலும் எனக்கு அப்போ சான்ஸ் கிடைக்கல. டோர்னமெண்ட்டுக்குள்ள எதுவுமே கிடைக்கல. 9th சரி 10th சரி. ஆனால் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸ்கூல் லெவல் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு தான். எல்லாத்துலேயுமே நான் ஃபஸ்ட்டு தான் வருவேன். டோர்னமெண்ட்டுக்கு அவங்களும் ட்ரை பண்ணாங்க கூப்பிட்டு போவா. பட் அப்போ சான்ஸ் கிடைக்கல. 11th ஒரு தடவை சான்ஸ் கிடச்சிச்சு. பட் அவுட்டரில் கிடைக்கல. உள்ள இன்னர்லேயே கிடச்சிச்சு. அதுலேயும் நான் வந்து செலக்ட் ஆனேன். டிஸ்ட்ரிக்ட் லெவல் என்னைக்கு வருதோ அன்றைக்கெலாம் என்னால் முடியாது. 11th அதாவது 12th அந்த +2ங்கிற அந்த எட்ஜில் அந்த செலெக்ஷன் ஸ்கூலில் வைப்பாங்க தெரியுமா, அந்த செலெக்ஷன் அப்போ எனக்கு கொஞ்சம் சான்ஸ் கிடச்சி. அப்போ நான் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் ஜெயித்தேன். ஸ்டேட் லெவலில் நான் முடியல. ஆனால் எனக்கு அப்போ ப்ராக்டிஸ் இல்லை. பப்ளிக் எக்ஸாம் வேறு வருது. அதனால் எனக்கு அதில் ப்ராக்டிஸ் இல்லை. அதனால் அதில் சொதப்பிச்சு ஃபுல்லாக. பட் இருந்தாலும் அதில் இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி வச்சேன். டைம் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக ஸ்டேட் லெவல் முடிச்சிருக்கேன். பட் கிடைக்குது. அத்லெட்டிக்ஸ் மட்டும்தானே இல்லை வேறு எதுலேயும் இருக்காங்க டேலண்ட்? டான்ஸில் இருக்குது. டான்ஸ் வந்து டான்ஸ் அப்படி தான். அத்லெட்டிக்ஸ் மாதிரி எனக்கு அது ஒரு ஃபன்னான இது மாதிரி தான். எனக்கு எதெல்லாம் ஃபன்னு தோணுதோ அதெல்லாம். டான்ஸில் உங்களுக்கு யார் இன்ஸ்பிரேஷன்? டான்ஸில் விஜய். எனக்கு சின்ன வயசுலேருந்தே விஜய் தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் டான்ஸ் கிளாஸ் ஏதோ போயிருக்கீங்களா? இல்லை, டான்ஸ் கிளாஸ். அப்புறம் எப்படி நீங்கள் டான்ஸ் கற்றுக்கிட்டீங்க? அதுதான் யூடியூப் நிறையா வீடியோஸ் அதெல்லாம் வருது. அதில் பார்த்து ஸ்டெப்ஸ் கற்றுக்கிறேன். அந்த ஜேர்னியை பற்றி கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள். ஜேர்னினா சின்ன வயசில் இருந்தால் லாக்டவுனில் எல்லோரும் பண்ணுறது தானே, டைம் கிடைக்கும் போது அந்த மாதிரி ஃபன்னான ஆக்டிவிட்டீஸ்லாம் எனக்கு அப்போ பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ டான்ஸ் சூஸ் பண்ணேன். டான்ஸ் ஆடினேன். நானே கற்றுக்கிட்டு நானே சும்மா ஏதோ ஒரு ஸ்டெப்பு போடுறது. அதில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இதான நான் நிறைய டான்ஸ் கூட ஆடிருக்கேன். அத்லெட்டு டான்ஸை தாண்டி கேம் டெவலப்பிங் நம்ம அது வந்து கேமிங்னாலே நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். எனக்கு அதில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். கேம்னே தான் விளாண்டுருக்கும். வீட்டில் திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல, கேம்னே உட்காந்து விளாண்டுருக்கும். ஆனால் அதில் வந்து விளையாட ஒரு புதுசாக இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அது வந்து நம்ம எப்படி இந்த கேம்லாம் க்ரியேட் பண்ணுறாங்க, அதில் நம்ம கொஞ்சம் இதாக ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சும்மா ட்ரை பண்ணி அந்த இதில் டெவலப் பண்ணி ஒரு ஃபன்னாக, அதுவும் ஒரு ஃபன்னாக இருந்ததுனால நான் அதுலேயும் ட்ரை பண்ணேன். கேம் டெவலப்பிங்கும் பண்ணேன். இந்த கேம் டெவலப்பிங்கில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா?
கேம் டெவலப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அந்த க்ரியேஷன்லேயே எனக்கு நிறைய விஷயம் வந்து தோணும். நம்ம இப்போ இதை க்ரியேட் பண்ணுறோம்னா இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும், இதை வந்து எது மூலியமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு சாய்ஸ்லேயே நம்ம சுற்றுவோம்ல. அந்த மாதிரி நான் தெரிஞ்சுக்கிறது தான், இருக்கிற எல்லா வெப்சைட்லேயும் போய் தேடுறது தான், போய் கூகுளில் தேடுறது, போய் எல்லா வெப்சைட்லேயும் நான் போய் சர்ச் பண்ணி அந்தந்த சாஃப்ட்வேர் கிடைக்கிற சாஃப்ட்வேர் டாட் போர்ட் இன்ஜின்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் அப்போது கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதில் வந்து கேமிங் டெவலப் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 3D அப்போது தான் இதுன்னு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். 2D பிரிண்டட் இருந்தேன். ரொம்ப அட்வான்ஸு ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும். அதில் வந்து அந்த கிராஃபிக்ஸ் இதுக்கெலாம் நான் வந்து முதல்ல ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அது வந்து சில நேரத்தில் வந்து ஒரு லெவல் இன்ட்ரெஸ்ட் இன்னும் மேலே போயிடுச்சுன்னா அது இன்னும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்கும்ல. அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி அது இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக போனேன். பட் சம்திங் டிஃபால்ட்டாக இதாகிடுச்சு. ஆனால் இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கேன். நமக்கு அந்த இது கிடைக்கிற வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை கேம் டெவலப் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து ஒரு சிம்பிளாக ஒரு கேம்னா 5 கேம்ஸ் கிட்ட டெவலப் பண்ணியிருப்பேன். சிம்பிளாக இந்த இப்போ நம்ம நெட்வொர்க் இல்லைன்னா கூகுளில் வந்து அந்த ஒரு ட்ராகன் கேம் இருக்கும், அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங் இதில் வச்சு ஒரு கேமெண்ட்லாம் டெவலப் பண்ணியிருக்கேன். அதில் 5 கேம் கிட்டத்தட்ட கிராஃபிக்ஸ் ட்ரெம்பிள்கிட்டே முடிஞ்சிருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் 10 மினிட்ஸாக இருந்ததுனால அது ட்ரெண்டிங் ஆக்கலாம்னு சொல்லிட்டு நான் போனது தான். இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டு தான் இருக்கேன். நீங்கள் ஒரு அத்லெட்டாக இருக்கீங்க, டான்ஸராகவும் இருக்கீங்க, ஒரு கேம் டெவலப்பராகவும் இருக்கீங்க, இது கூட உங்கள் எஜுகேஷனையும் மேனேஜ் பண்ணணும். இதுக்கெல்லாம் எப்படி நீங்கள் டைம் மேனேஜ் பண்ணிக்கிறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அப்போது இதுக்கு டைம் மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து அதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்காங்க, எங்கள் அம்மா. அதை பற்றி கொஞ்சம் அதான் அந்த நான் ஸ்டடீஸ் டைம்லேயும் உட்காந்து நிறைய டேலண்ட்டையும் காட்டுவாங்க இல்லை, அந்த டேலண்ட்டை காட்டவும் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க, டேலண்ட்டை காட்டு பிரச்சனை இல்லை, ஆனால் படிப்பில் கோட்டை விட்டுறா அப்படின்னு ஒரு தடவை சொன்ன போகிறோம் அடிக்கடி கூப்பிட்டு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் எனக்கு வந்து மண்டையில் ஓடிட்டு இருக்கும். அது இல்லாமல் இன்ஸ்பிரேஷன் எதுக்குன்னா, எங்கள் அம்மா என்னோட ஏஜில் இருக்கும்போது அவங்க பார்க்காத இதே கிடையாது, அவங்கள்ட்ட இல்லாத டேலண்ட்டே கிடையாது. எங்கள் அப்பா அதுக்கு மேலே 2 பேருமே ஸ்கூல் டாப்பர்ஸ் தான். இதை சொல்லும் போது அதான் எல்லா வீட்லேயும் ஸ்கூல் டாப்பர்ஸ் அப்படின்னு இது பண்ணி சொல்லும் போது நீ மட்டும் ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு கேட்பாங்கள்ல. அதில் வந்து கொஞ்சம் கோவமாய் அதுக்காக ஸ்கூல் டாப்பர்லாம் கிடையாது, சும்மா அவங்களுக்கு இது பண்ணலாமே சொல்லிட்டு ஸ்டடீஸையும் நான் ஃபுல்லாலாம் இது பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நான் ஸ்கூலில் ஃபெயில் ஆனது கிடையாது. அவங்க சொல்லுவாங்க, ஆனால் ரொம்ப மார்க்கில் எடுத்தது கிடையாது, பட் ஃபெயில் ஆனதும் கிடையாது. ஒரு ஆவரேஜாக 70s இல்லைனா கிட்டத்தட்ட 80s. ஏன்னா அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இதில் நான் அத்லெட்டிக்ஸ் இது பண்ணும்போது அந்த ஒரு அவங்க அந்த ஸ்கூலில் எடுக்கிற அந்த எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி எனக்கு அவ்வளோவா இது கிடையாது, இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இந்த நானே போய் உள்ளே கற்றுக்கிறது, நம்மளே போய் இன்ட்ரெஸ்ட்டாக சர்ச் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி இதில் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறதுனால ஸ்கூலில் நான் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன். ஆனால் அத்லெட்டிக்ஸு, டான்ஸ், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்குது. நான் பண்ணாத இதே கிடையாது, எல்லா ஈவெண்ட்லேயும் கலந்துப்பேன், எல்லா ஈவெண்ட்லேயும் பண்ணுவேன். அதில் எனக்கு குறிப்பிட்ட ஃபன்னுன்னு தெரிஞ்ச இதெல்லாம் இந்த அத்லெட்டிக்ஸில், ஸ்போர்ட்ஸ் இந்த அத்லெட்டிக்ஸில், அப்புறம் டான்ஸில், அந்த மாதிரி. டைம் மேனேஜ்மெண்ட்லாம் அதில் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. இந்த டைமில் இதை பண்ணணுன்னா அதை பண்ணிடணும், அவ்வளோதான். டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளோ கஷ்டம் கிடையாது. எல்லாருக்குமே வந்து இப்போது அதான் டெடிக்கேஷன், ஹார்ட் ஒர்க்கு, இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. அந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதா இல்லையா, இல்லை மற்றவங்க சொல்லி நீங்கள் அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்களாங்கிறது பொறுத்து தான். மற்றவங்க சொல்லி அதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்கன்னா நீங்கள் பண்ணுறதே வேஸ்ட்டு. அதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சதா இருக்கணும். உங்ககிட்ட அது டெடிக்கேட்டடாக வருதா, இல்லை அது நீங்கள் ட்ரை பண்ணி வருதா, அது வேறு மேட்டர். ஆனால் உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா, இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்கள். அதை மட்டும் தள்ளி விட்டுறாதீங்க. கண்டிப்பாக யார் சொன்னாலும் நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். அந்த விஷயம் உனக்கு செட் ஆகாது அப்படின்னா நான் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆவேன். கண்டிப்பாக தோத்தாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அதில் இன்வால்வ் ஆவேன். நான் அதில் ஜெயிச்சனா அதெல்லாம் பார்க்க மாட்டேன், இன்வால்வ் ஆகும். கன்சிஸ்டண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க. இந்த எபிசோடில் நம்ம காலேஜில் இருக்க ஒரு வெர்சடைல் பர்சனை பற்றி பார்த்தோம். இவரோட லைஃப் ஸ்டைல்லாம் கேட்டு நீங்கள் கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தருண் சைனிங் ஆஃப்.